வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 2 அடிப்படை இயற்கணிதம் இதில் பயிற்சி 2ல் மூன்றாவது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. -3 மாடுலஸ் ஆஃப் எக்ஸு ப்ளஸ் 5 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு -2க்கு தீர்வு கண்டு தீர்வை எண்கோட்டில் குறிக்க. தீர்வுன்னா இந்த அசமன்பாடு இருக்கு இல்லையா, இல்லை எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிச்சிட்டு அந்த தீர்வை நம்ம எண்கோட்டில் குறித்து காமிக்கணும். சரியா? இப்போ பாருங்க, முதல்ல கொடுத்து இந்த எடுத்து எழுதுங்க. என்ன இருக்கு? -3 மாடுலஸ் ஆஃப் எக்ஸு ப்ளஸ் 5 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு -2. இப்போ பாருங்க, -3 மாடுலஸ் ஆஃப் எக்ஸு அப்படியே இருக்கட்டும், லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு -2. இது +5 இங்கே வந்து என்ன மாறும்? -5 மாறும். -5. இப்போ பாருங்க, -3 மாடுலஸ் ஆஃப் எக்ஸு லெஸ் தேன் -2 -5 என்ன மாறிடும்? -7 மாறிவிடும். இந்த அசமன்பாட்டை பொறுத்த வரைக்கும் மைனஸ் இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இங்கே மைனஸ் இருக்கா, உடனே இதை அந்த பக்கம் கொண்டு போய் மாற்றிடக்கூடாது. மைனஸ் இருந்துச்சா மைனஸ் கொண்டு பெருக்க தான் செய்யணும். அப்போ மைனஸை கொண்டு பெருக்குனா இங்கே என்ன வரும்னா +3 மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்னு வரும். மைனஸை கொண்டு பெருக்கும்போது கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு மாறிடும். இது +7 மாறும். சரியா? கவனமாக இருக்கணும். மைனஸை கொண்டு பெருக்கும்போது இங்கே என்ன ப்ளஸ்ஸாக மாறிச்சு, லெஸ் தேன் ஆரிக்கலாம் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு மாறிடும். மைனஸை கொண்டு பெருக்கிறோம், ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றதுனா பிரச்சனை கிடையாது. இப்போ பாருங்கள், மாடுலஸ் ஆஃப் எக்ஸு கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு இந்த 3 இங்கே வந்தால் வகுத்தலாம் மாறும். 7/3 நம்ம அந்த இடத்துல இப்படியே கொண்டு போய் வகுக்கக்கூடாது. இந்த இப்படி நீங்கள் கொண்டு வகுத்தீங்கன்னா என்ன ஆகும்? -7/-3 இங்கே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் வந்துடும். அது வந்து தப்பு. சரியா? மைனஸ் இருந்தால் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். சரி, ரைட்டு. இப்போ பாருங்க, இந்த இடத்துல நமக்கு என்ன வந்திருக்கு பாருங்க. எக்ஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 7/3. நமக்கு ஃபார்முலா என்ன? மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு ஆர் அப்படின்னா நமக்கு எக்ஸ் மைனஸ் ஏ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு -ஆராக இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த எக்ஸ் மைனஸ் ஏ கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு ஆராக இருக்கும். இதுதான் நமக்கு ஃபார்முலா. சரியா? இதை வச்சா இப்போ நம்ம பிரித்து எழுத போகிறோம். இப்போ பாருங்க, ஆருக்கு பதில் என்ன இருக்குது? 7/3. அப்போது இந்த இடத்துல எக்ஸ் மைனஸ் ஏ பதில் வெறும் எக்ஸ் மட்டும்தான் இருக்குது. அப்போ எக்ஸோட மதிப்பு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு -ஆர். ஆருக்கு பதில் என்ன இருக்குது? 7/3. அதுக்கு இங்கே வாங்க, எக்ஸ் மைனஸ் ஏ பதில் என்ன? வெறும் எக்ஸ் மட்டும்தான் இருக்குது. எக்ஸு கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் ஆர். ஆருக்கு பதில் என்ன இருக்குது? 7/3. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். இதை நம்ம என்கோட்டில் குறிக்கணும். குறிக்கலாமா? பாருங்கள், இந்த இடத்துல வலது பக்கம் +∞, இங்கே -∞. முதல்ல -7/3 வரும். அதுக்கு அடுத்து தான் +7/3 வரும். என்ன இருக்குது? 7/3 வரும். 7/3 கூடுதலாக இருக்கக்கூடியது வரும். அப்போ இது எல்லாமே நமக்கு ஆன்சராக இருக்கும். இந்த இடத்துல பாருங்கள், -7/3 வரும். -7/3 சிறியதும் வரும். அப்போ -7/3 குறைஞ்சிக்கிட்டே வரும். எது வரைக்கும்? -∞ வரைக்கும். இப்போ தீர்வு எழுதலாமா? தேர்ஃபோர் தீர்வுகள் என்ன அப்படின்னா பாருங்க, -∞ எது வரைக்கும்? -7/3 வரைக்கும். -7 வருமா? லெஸ் தேன் ஆர் ஈக்குவல். -7 கண்டிப்பாக வரும். அப்போ இந்த ப்ராக்கெட் போடணும். இது வந்து என்ன ப்ராக்கெட்? க்ளோஸ் ப்ராக்கெட், மூடிய ப்ராக்கெட். சரியா? இந்த இடத்துல இந்த இது பண்ணும். -∞ ஒரு நம்பரே இருக்காது. அதனால என்ன செய்ய? -∞ வராது. அது பக்கத்தில் ஏதோ ஒரு நம்பர் இருக்குது, அது வரைக்கும் வரும். அதுக்கு அடுத்தது 7/3, ∞ வராது. அதனால் இந்த இடத்துல ஓப்பன். இங்கே 7/3 வரும். ஏன்னா இங்கே கிரேட்டர் ஆர் ஈக்குவல். அதனால் இந்த இடத்துல க்ளோஸ் ப்ராக்கெட். இதுவும் வரும், இது வரும். அதனால் இந்த இடத்துல என்ன செய்யணும்? சேர்ப்பு. இந்த இடத்துல சேர்ப்பு போடணும். சரியா? யூனியன். இதான் என்னது? நமக்கு தேவையான ஆன்சர். அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.